ஒன்பதாவது நாளாக கொடிவேரி அணை மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு மாவட்டத்துடைய முக்கிய சுற்றுலா தலமாக இந்த கொடிவேரி அணை விளங்கி வருகிறது. பவானி ஆற்றின் குறுக்கே சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த அணையிலிருந்து சுமார் 15 அடி உயரத்திலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டுவதாலும் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் இங்கு பாதுகாப்பாக குளிக்க முடியும் என்பதால் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மதுரை, கரூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கூட இங்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு அரசு விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் வருவது, குடும்பத்துடன் வருவது வழக்கம். இது தவிர கர்நாடக மாநிலம், மைசூர், பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து கூட, வெளிமாநிலிருந்து கூட இங்கே சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா, இங்க பாதுகாப்பாக குளிக்க முடியும் அப்படிங்கறதோட மட்டும் இல்லாம குறைந்த செலவில் ஒரு முழு விடுமுறையை கழிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமா இருந்து வருது. இந்த அணை பாத்தீங்கன்னா பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சூழ்நிலையில் பவானி சாகர் அணையிலிருந்து தான் இந்த அணைக்கு தண்ணீர் வருகிறது. இந்த நிலையில் பவானி சாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 10 நாட்களாக தொடர் கனமழை காரணமாக அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதும் அணைக்கு வரும் உபரி நீர் முழுமையாக திறக்கப்பட்டதால் கொடிவேரி அணையில் 10,000 கனஅடிக்கு அதிகமாக தண்ணீர் வெளியேற தொடங்கியதும் இதனால் கடந்த 9 நாட்களாக அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் தடை விதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் அணையின் நீர் மட்டம் 102 அடி வரை தேக்க முடியும் என்பதால் பவானி சாகருக்கு வரக்கூடிய உபரி நீர் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு கொடிவேரி அணையில் வரக்கூடிய தண்ணீர் குறைந்ததை தொடர்ந்து அணை திறக்கப்படும் என சுற்றுலா பயணிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் அதன் பிறகும் பவானி சாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் கனமழை காரணமாக 2 நாளில் அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டத் தொடங்கியதும் மீண்டும் அணைக்கு வரும் உபரி நீர் திறக்கப்பட்ட உள்ளதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தொடர்ந்து 9வது நாளாக நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். இதனால் இந்த கொடிவேரி அணைக்கு வருகை தந்துள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து குடும்பத்துடன் வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் அணைக்குள் சென்று குளிக்க முடியாமலும் அங்குள்ள பூங்காவில் விளையாட முடியாத சூழ்நிலையில், அதே போன்று கடற்கரை போன்ற மணல் பரப்பில் அமர்ந்து பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் உற்சாகமாக விளையாட முடியாத சூழ்நிலையில் ஏமாற்றத்துடன் அருகில் உள்ள ஆற்று பாலத்தின் மீது நின்று அணையின் அழகை ரசித்து செல்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.